Praise the Lord, praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒரு அன்பை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்ம ஒருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நாம் மிகுந்த வாஞ்சையோடு காணப்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். அதனால் சனிக்கிழமை பகல் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடிந்தவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். சனிக்கிழமை இரவு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை பகல் கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய கிருபைகளை நமக்கு அதிகமாய் தருவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இந்த நாளிலே நம்ம செய்திக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். ஸ்தோத்திரம். நம்ம என்ன படிச்சுட்ருக்கிறோம் பைபிள் ஸ்டடியில்? விசுவாசம் எங்கிருந்து, இதிலிருந்து? எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளில் நம்ம 3 வசனங்களையும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 307வது பக்கம், 1லிருந்து 3 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போமா? விசுவாசமானது உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தை குறித்த ஒரு முக்கியமான வசனம் இந்த வசனம். ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கும் விசுவாசம் மிக மிக தேவை. அதனால தான் நம்ம விசுவாசத்தை குறித்து கற்று வருகிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஸ்தோத்திரம் விசுவாசத்தை கர்த்தர் பெருக செய்வாராக. அல்லேலூயா. இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வானாம்? பிழைப்பான். அல்லேலூயா. அப்போது 3 இடங்களில் வேதத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருத்தங்க ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவநீதி வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ எங்கே எழுதியிருக்கு? இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி தானே?
ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். எதை கோடு பண்ணுறாரு? ஸ்தோத்திரம். அதே பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போதும் சொல்கிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும். கலாத்தியர் 3:11 வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தங்க? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதை சொன்னதும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போது அப்படி கோர்வையாக இந்த விஷயங்கள் வருகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10வது அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டு விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அந்த 3 விஷயங்களையும் 3 நிரூபங்களில் ஒரே காரியத்தை சொல்லுகிறார். இது புதிய ஏற்பாட்டில் இந்த 3 விஷயங்களை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குன்னா, ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆபகுக் 2:4. அகங்காரியாயிருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன் விசுவாசத்தினாலே சொல்லுங்க, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தனக்கென்று ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நம்ம பெருக பண்ணுகிறதுக்காக தான் இப்படிப்பட்ட சபை ஆராதனைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சொன்ன ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி மாறினானோ? வல்லவனாய். ஸ்தோத்திரம். அதனால தான் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பெயரை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் அவனுடைய வாழ்நாளிலே கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்னென்னா, ஆண்டவர் மேலே நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் ஆபிரகாமுக்கிட்ட நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள். அவர் ஒரே வார்த்தை சொல்வார், நான் கர்த்தரை விசுவாசித்தேன். அல்லேலூயா. அதனால தான் என்னை ஒரு நல்ல ஆபிரகாம் என்கிற ஒரு பெயர் உலகம் முழுவதும் பிரபலமாக மாறுவதற்கு காரணமாய் மாறிற்று. அல்லேலூயா. அப்போ அவர் மட்டும்தான் அப்படி மாற முடியுமா? நம்ம மாற முடியுமா? நம்மவும் மாற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது ஆபிரகாமை 4 பேர் கூறு போட்டு பிரிக்கிறாங்க. யாரெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆபிரகாம் எங்கள் தகப்பன்னு சொல்கிற இடங்கள். முஸ்லீம்காரங்க ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு சொல்கிறாங்க. சோத்திரம். அவர் எங்கள் சொந்தக்காரர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மவும் என்ன சொல்கிறோம்? ஆமாம், அவர் எங்களுக்கு விசுவாச தகப்பன்னு சொல்கிறோம். நம்மவும் சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் யூதர்களும் என்ன செய்கிறாங்க? உரிமை கொண்டாடுறாங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். இப்படி 3 விதமான மக்கள் என்ன செய்கிறாங்க? ஆபிரகாமை குறித்து உரிமை கொண்டாடுறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு மனுஷனாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது என்னன்னா, அவருக்குள்ளே இருந்த விசுவாசத்தின் வளர்ச்சி. அல்லேலூயா. அப்போ நம்மவும் இந்த ஆபிரகாமை குறித்து யோசிக்கணும். எப்படின்னா, அவர் விசுவாசித்ததுனால ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தினார்.
அதே போல் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும், விசுவாசத்தில் வல்லவனாய் மாறணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், ஸ்தோத்திரம், என்னுடைய நடைகளெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறது என்றால், உங்களுக்கு ஒருவேளை பார்க்குறதுக்கு என்னுடைய நடைகள் வித்தியாசமானதாக தெரியும், என்னுடைய அடிகளெல்லாம் வித்தியாசமாக தெரியும். காரணம் என்னென்னா, என் காதுக்குள்ளே இன்னொரு சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. உலக பிரகாரமான மனிதனை போல நான் நடக்கிறதில்ல, என்னுடைய காதுக்குள்ளே இன்னொருவருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, இன்னொரு இசை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால நான் அதுக்கேற்றது போல் நான் என்ன செய்கிறேன்? ஆமாம், என்னுடைய அடிகள் காணப்படுக. அதனால் நீங்கள் என்னை பார்த்து வித்தியாசமாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, விசுவாசத்தில் வளரணும். சொல்லுங்கள், கையை உயர்த்தி, நான் விசுவாசத்தில் வளரணும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த எபிரேய நிரூபத்தை பொறுத்த வரைக்கும் கவனிங்க, எபிரேய நிரூபத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்தோத்திரம், இதில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள், இதனுடைய பின்னணியே நான் உங்களுக்கு சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, யாருக்காவது தெரியுமா? எபிரேயர் நிரூபம் எழுதப்பட்ட பின்னணி என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், அதான் கேட்டேன். யாருக்காவது தெரியுமா? புதிதாக, நல்லா கவனிங்க, புதிதாக ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், அதாவது யூத மார்க்கத்தை பின்பற்றின ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்த நாட்களில் தான் ஸ்தோத்திரம் அநேக யூதர்கள் மனம் மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பிறகு 64, 65, 66 ஆகிய வருடங்களில் இது நடக்கிறது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், ஒரு கூட்டம் ஜனங்கள், ஒரு கூட்டம் யூதர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்களை கன்வெர்ட் பண்ணுறாங்க. கன்வெர்ட் பண்ணுறதுன்னா என்னது? நீங்கள் இப்படி யூத மார்க்கத்தை விட்டு ஏன் போகிறீங்க அப்படின்னு அவங்கள என்ன செய்கிறாங்க? கன்வெர்ட் பண்ணி, ஸ்தோத்திரம், மறுபடியுமாக யூத மார்க்கம்னா என்னது? மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள். அவர்கள் இயேசுவை அங்கீகரிக்க மாட்டாங்க, இயேசுவை என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி தானே? இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க யூதர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எப்படி நமக்கு இந்த ரட்சிப்பு வந்துச்சு? யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஒரு சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு? புறஜாதிகளாக நமக்கு இந்த ரட்சிப்பு கையளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இதில் சந்தோஷம்? ஆமென் சொல்லுங்க. இதுவும் ரொம்ப நாள் போகாது, கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். வேதத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம், எல்லா விதமான வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட யூதர்களுக்கு, அவர்களுக்கு இந்த எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், நீங்கள் போனது தவறு, இயேசுவை ஏற்றுக்கொண்டது தவறு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியுமாக யூத மார்க்கத்துக்கு என்ன செஞ்சுருங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டது தான். அப்படி இருக்கிற ஜனங்கள், இழுக்கப்பட போகிற ஜனங்களை மறுபடியுமாக இயேசுவின் பக்கம் திருப்பணும், அதுக்காக தான் எழுதப்பட்டது இந்த எபிரேயர் நிருபம். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், எபிரேயர் நிருபம் எதுக்காக இதில் போட்டு இதையாவது படிப்போம். எபிரேயர் நிருபம் எதுக்கு எழுதப்பட்டது? யாராவது யாரோ சொன்னீங்களா? புரியலையா?
பாதி. சரி பரவாயில்ல, அதையாவது சொன்னீங்களே. அப்புறம் மனம் திரும்பின யூதர்களுக்காக எழுதப்பட்ட, பின்மாற்றம் அடைய ஆயத்தமாயிருந்த யூதர்களுக்கு எழுதப்பட்ட. யாருக்காக எழுதப்பட்டது சொல்லுங்க சத்தம்மா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சரியா? இயேசு மரித்து உயிர் தெழுந்த போது அந்த தேசத்தில், யூதயா தேசம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு தாக்கம். இப்படி இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்ட பிறகு கூட 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டாரே, அவர் சொன்னது மாதிரி எந்திரிச்சிட்டார். எத்தனை நாள்? 3ஆம் நாள் எந்திரிச்சிட்டார். சொன்னது மாதிரி எந்திரிச்சிட்டார். அவருடைய கல்லறையில் அவரோட பாடி இல்லை அப்படின்னு சொல்லி மொத்த தேசமும் பரவிடுச்சு. அந்த காலகட்டங்களில் தான் அநேகர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இயேசுவை ஈட்டினால் குத்தினதான ஒரு போர் சேவகன் என்ன சொன்னான்? மெய்யாகவே இவர் தேவகுமாரன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணுறார். இயேசுடைய அந்த மரணத்தை பார்க்குறாரு பாருங்க. அப்போ தான் அது வரைக்கும் நம்பாத யூதர்கள் இயேசுடைய அற்புதத்தை பார்த்தாங்க. இயேசு கடலில் நடந்தது கேள்விப்பட்டாங்க. 5000 பேருக்கு சாப்பாடு போட்டார், 4000 பேருக்கு சாப்பாடு போட்டார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அதன் மத்தியிலையும் யாரும் நம்பாத ஒரு சூழ்நிலையில் இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு, இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அநேக யூதர்கள், அதுவரைக்கும் நம்பாத யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா 5000 பேர், ஏறக்குறைய 5000 பேர் ஒரே நாளில் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஒரே நாளில் வேதம் சொல்லுது. வாசிங்களா? எடுத்தீங்கன்னா வாசிங்க. ஸ்தோத்திரம். 3000 பேர். 41வது வசனம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. சபையில் எங்கெல்லாம் நெருக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பெருக்கம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரம். அப்போ நெருக்கம் வந்தால் என்ன செய்யணும்? நெருங்கக்கூடாது. அல்லேலூயா. யூதர்கள் எப்படியெல்லாம் இயேசுவை தீர்த்து கட்டலாம்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட யூதர்களுக்கு தான் ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பிரைஸ் எல்லாம். இதுக்கு பிறகுதான் அப்போஸ்தலன் பவுல் ரட்சிக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுகிறார். அதோட தொடர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள், யூத மார்க்கத்தில் இருந்த ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டே வர்றாங்க. பேதுரு ஸ்தோத்திரம் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். பவுல் புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொத்தம் 12 சீஷர்களில் ஒருத்தர் கூட புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ண வரல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் இங்கே பவுல் என்கிற ஒரு நல்ல படித்த மனுஷனை தான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். அல்லேலூயா. பவுலுடைய மனம் திரும்புதல் உங்களுக்கு நல்லா தெரியும். 9வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா தெரியும். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. அப்போது மனம் திரும்புகிறார் பாருங்கள். ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் பெற்ற ரட்சிப்பு நிலைத்திருக்கிறதா சிந்திச்சு பாருங்கள். நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு, நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ரட்சிப்பு நிலைத்திருக்கணும். ஆமென். யார் நிலைத்திருக்கிறதுனா என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அடையாளம் சொல்லுங்க பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர்,
அப்படின்னா என்ன அடையாளம்? நான் எதை வச்சு நம்புறது? ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஞானஸ்தானம் எடுத்தீங்க தானே? ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் கை தூக்குங்க. சரி, ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன அடையாளம்? ஒரு அடையாளம் இருக்கும்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன் பாரு. சரி, அறிக்கை பண்ணிட்டீங்க. அப்புறம் கிறிஸ்துவின் சாயல். சூப்பர். அடுத்து முக்கியமான விஷயம், கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. உங்களுக்கு குழு தந்தாச்சு. சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டது கூட அடையாளம். ரட்சிக்கப்பட்டதன் அடையாளம் ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள எப்பவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. இந்த சந்தோஷத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? திருடிட்டு போக முடியாது, யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பாரு. அதான் வசனம் சொல்லுது, ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தர்றேன். ஒருவரும் கொடுக்க முடியாததும் ஒருவரும் உங்களை விட்டு எடுக்க முடியாததுமான சந்தோஷத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? தர்றேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி தானே? யோவான் 14ன்னு நினைக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காத இருப்பான். அப்படி அதில் தொடர்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்போது ஒருவனும் எடுக்க முடியாத சந்தோஷம், கவனிங்க, ஒருவனும் எடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் இருக்கிறவங்க நல்லா துதிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க. இயேசுவனை ரட்சித்தார். சொல்லுங்கள். இயேசுவனை ரட்சித்தார், விடுவித்தார். அதுக்காகவே நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை சார்ந்து கொள்வேன், கர்த்தரை பிடித்து கொள்வேன். அல்லேலூயா. அவங்கக்கிட்ட ஆராதிங்கன்னு சொல்ல தேவையில்லை, அவங்களே ஆராதிப்பாங்க. சொல்ல வேண்டிய அவசியமே. ஸ்தோத்திரம். அப்படி தானே? நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அவங்களோட ரட்சிப்புடைய அந்த விலை தெரிஞ்சவங்க ஆராதிப்பாங்க. ரட்சிப்புடைய விலை நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட ரட்சிப்பு தெரியுமா அவங்களுக்கு? சப்ஜெக்டில் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ரட்சிப்புனா எவ்வளோ விலையேறப்பட்டது. அல்லேலூயா. விலை அது சாதாரண விலை கிடையாது. ரட்சிப்பின் விலை குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தான் மீட்பு. ஆமென் சொல்லுங்க. குற்றமே செய்யாத ஒரு ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம கூட்டம் நடத்தலை, இப்போ பைபிள் ஸ்டடி, அதனால் நீங்கள் பேசலாம். முந்தின ஆதாம் கீழ்ப்படியாதவன். முதல் ஆதாம் யாரு? கீழ்ப்படியாதவன். கீழ்ப்படியாமைனால விழுந்தான். அல்லேலூயா. பிந்தின ஆதாம் யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. பிந்தின ஆதாம் என்ன செய்தார்? பிலிப்பியரில் வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்தில், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2:6-7 வாசிங்க பார்ப்போம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பிலிப்பியர் 2:6-7. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தாராம். தேவனுடைய ரூபம், தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருந்தாராம். ஏன்னா பிதாவுடைய ஒரே குமாரன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சத்தமாரில் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கம் வித்தியாசமாக போகுது, வேற மாதிரி போகுது இல்லை? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தான் இந்த உலகத்தில் சிலுவையை சுமக்கும்படியாக இறங்கி வந்தார். சத்தமாரில் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு உள்ள பவர் எல்லாமே இவர்கிட்டையும் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நம்ம திருத்துவ தேவன் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், அங்கீகரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3ஐயும் அங்கீகரிக்கிறோம். நிறைய சபைகளில்
பிதாவை அங்கீகரிப்பாங்க, இயேசுவையும் பரிசுத்தாவையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சிலர். அப்படி ஒரு ஸ்தாபனம் இருக்குது. பிதாவை மட்டும், யெகோவா விட்னஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெகோவா விட்னஸ் அவங்க பிதாவை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மதிப்பு மரியாதை ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதான் ஜெகோவா விட்னஸ். சிலர் குமாரனை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க, பிதாவை விட்டுருவாங்க. எப்படி? அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க தெரியுமா? அல்லேலூயா. சிலர் 2 பேரையும் ஏற்றுக்கொள்வாங்க, பரிசுத்தாவியை விட்டுருவாங்க. அதான் பரிசுத்தாவி இல்லாத சபை. என்ன சபை? நம்ம சபையில் என்ன இருக்குது? பரிசுத்தாவி இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறீங்க, நல்லா கையை தட்டுறீங்க, ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போது பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இந்த 3ஐயும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கணும். அதுக்கு தான் வசனம் சொல்ல திருத்துவ தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முதல் அப்பியர்னா என்னது? காட்சி எங்கே வருது தெரியுமா? ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே வருது. ஆதியாகமம் நம்ப முடியுதா? ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றார். அல்லேலூயா. எங்கே வந்தார்? ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 7வது வசனம். 11:7 இயேசு அங்கே வர்றாரு. வாசிங்க பார்ப்போம். யாரு? நாமா நானா? அந்த நாமுக்குள்ளே தான் இயேசு இருக்கிறார். சத்தமுறையில் சொல்லுங்க அல்லேலூயா. இப்போது நீங்கள் ஒரு கல்லூர் அணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நீங்கள் கல்லூர் அணிக்கு போகணும். கல்லூர் அணி போகணும். அப்போ எப்படி சொல்லுவீங்க? நான் கல்லூர் அணி போகிறேன். எங்கே போகிறேன்? நான் கல்லூர் அணி சிங்குலரில் தானே சொல்லுவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு ப்ளூரலில் சொல்லுவோம். நாம் சொல்லுங்கள். நாம் இறங்கி போய் அதுலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் மட்டும் அப்படி உதிச்சு வரல, முதல்ல இருந்தே இருக்கிறார். முதல்ல இருந்தே. நீதிமொழிகள் 24ன்னு நினைக்கிறேன். 24 நீங்கள் படிச்சிங்கன்னா, நீதிமொழிகள் 20 பூமியை வட்டணிக்கையில் இந்த இருக்கு பாருங்கள். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் 8வது அதிகாரம் 22 நீங்கள் வாசித்து பாருங்களேன். நீதிமொழிகள் 8:22. கர்த்தர் தமது, சேர்ந்து வாசிங்க, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க. யார் ஆதியாக கொண்டிருந்தாராம்? கர்த்தரும் சொல்லப்பட்டிருக்கு, என்னைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே? கர்த்தர் அப்புறம் என்னை. அப்போ அங்கேயே கர்த்தருங்கிற பேரும் வருது. என்னைன்னா யாரு? என்னைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். யாரு? யாரால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்? பிதாவினால இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். அல்லேலூயா. அடுத்து ஆழங்களும் ஜலங் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை வருவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற. நீதிமொழிகளே வந்துட்டார் இயேசு. புதிய ஏற்பாட்டில் 1வது அதிகாரத்தில் மத்தேயு 1 வரல, நீதிமொழிகளே இருக்கிறார், அங்கேயே இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்து மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு
சேர்ந்து வாசிங்க. எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். அல்லேலூயா. அப்படின்னா எப்போலேருந்தே இருக்கிறார்? ஆதி முதல் கொண்டே இருக்கிறார். பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பரிசுத்தம் உள்ள இரத்தம் என்று சொல்லுகிறதற்கு, அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ விஷயத்தை நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. அல்லேலூயா. அப்போது ஆதி முதற்கொண்டு பரிசுத்தம் உள்ள தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூமியில் நமக்காக ரத்தம் சிந்தி மரிக்கிறார். அல்லேலூயா. இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். அதுதான் அந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டதுன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். அல்லேலூயா. ரட்சிப்பு எப்படிப்பட்டது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், இவ்விதம் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் நம்மை ரட்சித்து நம்மை வேறுபிரித்து அவருடைய சமூகத்தில் நம்மை நிலைநாட்டி வைத்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சரி, அப்போது இந்த ரட்சிப்பை பெற்ற யூதர்கள் மறுபடியுமாக ரட்சிக்கப்படாத யூதர்களுடைய வார்த்தைகளை கேட்குறாங்க. உங்களுக்கும் அப்படி தான். சில நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறதற்கு பலவிதமான வார்த்தைகளை நீங்கள் கேட்க நேரிடும். அப்படி தானே? எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற, எதுக்கு இயேசு ஏற்றுக்கொள்கிற, நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அப்படி தானே? ஏன் இப்படி? அப்படி தான் கேட்டாங்க. சிலுவையில் அரைகுறை உடையாய் தொங்கின இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களே, அவரே எல்லாராலும் கைவிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவராக சிலுவையில் தொங்கினார், அவர் பின்னாடி நீங்கள் போகிறீங்களே, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க யூதர்கள். ரட்சிக்கப்படாத யூதர்கள் கேட்குறாங்க. அவங்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அல்லேலூயா. அதுக்காக எழுதப்பட்டதான் இந்த எபிரேயர் நிருபம். அல்லேலூயா. எபிரேயர் 1வது அதிகாரத்திலேருந்து நீங்கள் வாசிங்கன்னா, எபிரேயர் 1வது அதிகாரத்திலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து பெரியவர் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பல விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எழுதுகிறவங்க எழுதிக்கோங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 2-3 வசனங்களில் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். சொல்லுங்க. அந்த வார்த்தை, தீர்க்கதரிசிகளை விட இயேசு பெரியவர். எழுதிட்டீங்களா? 1வது அதிகாரம் 4-14 வரைக்கும், தூதர்களை விட இயேசு பெரியவர். தூதர்களை விட இயேசு பெரியவர். 3வது அதிகாரம் 1-6 வரைக்கும், 3வது அதிகாரம் 1-6 வரைக்கும், மோசேயை விட இயேசு பெரியவர். எப்படி? மோசேயை விட இயேசு பெரியவர். அதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும் நிருபம். இனிமேல் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 3-1-6 வரைக்கும் அது ரெண்டாக பிரிக்கலாம். மோசேயுடைய வேலை, அப்புறம் மோசே என்கிற ஒரு மனுஷன், ரெண்டாக பிரித்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். மோசேயை விட இயேசு பெரியவர். அடுத்து எபிரேயர் 5வது அதிகாரம் 1-7 வாசிங்கன்னா, ஸ்தோத்திரம், பழைய வழிபாட்டு முறைமைகளை விட இயேசு பெரியவர். ஆங்கிலத்தில் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லப்பட்டிருக்கு. வழிபாட்டு பழைய அந்த வழிபாடுகளை விட இயேசு, ஆலயத்தில் செய்யப்பட்ட அனைத்து வழிபாடுகளை விட இயேசு பெரியவர். 8வது அதிகாரம் 1-13 வரைக்கும், 8வது அதிகாரம் 1-13 வரைக்கும், உடன்படிக்கையை விட இயேசு பெரியவர். உடன்படிக்கையை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. முதல்ல சொன்ன பாருங்க, அந்த 5வது அதிகாரத்தில் அதை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று பெரிய அழைப்பு, கிரேட்டர் காலிங், பெரிய
அழைப்பு, பெரிய பாதை, அப்புறம் ஸ்தோத்திரம் ஆசாரிய முறைமை. ஆசாரிய முறைமை மூணாக பிரிக்கலாம். ஸ்தோத்திரம். வழிபாட்டு முறைமைகளை விட இயேசு பெரியவர். அப்புறம் ஸ்தோத்திரம் 8:1 எது வரைக்கும் எழுதுனீங்க? 13 வரைக்கும் எழுதுனீங்க. அது என்னது? அது உடன்படிக்கையை விட இயேசு பெரியவர். உடன்படிக்கைன்னா என்னது? உடன்படிக்கை பண்ணார், அப்படி தானே? மோசே இடத்துல உடன்படிக்கை பண்ணார், எழுதி கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. கவனன்ட் பாக்ஸ். என்ன பாக்ஸ்? கவனன்ட் பாக்ஸ். உடன்படிக்கை பெட்டியை தூக்கி தோள் மேலே தூக்கிட்டு போயிட்டு யோர்தானில் கால் வச்சா யோர்தான் 2 பிளக்குது. அல்லேலூயா. சும்மா போனால் பிளக்காது. சும்மா போனால் என்ன செய்யாது? ஆமாம், கால் கழுவிட்டு வர வேண்டியதுதான். ஆனால் உடன்படிக்கை பற்றிய சுமந்து கொண்டு போகிற ஆசாரியர்கள். அல்லேலூயா. இங்கே உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள் மட்டும் கையை தூங்க பார்ப்போம். நான் சொல்கிறது புரியலையா? யாரெல்லாம் உடன்படிக்கை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாரும் சுமக்குறீங்க. அல்லேலூயா. நீங்கள் உடன்படிக்கை பற்றிய சுமந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தடைகள் வருவது குறை. யோர்தானே 2 பிரியுதுன்னா யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எம்மாத்திரம். யோர்தான் அதுக்கு ஒரு வழியே கிடையாதான். ஒரு வழியே கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு யோர்தான் ஆறு, அதுக்கு வழியே கிடையாது. எப்படிலாம் போகுதோ அதுக்கு எப்படிலாம் போகணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் என்ன செய்யும்? போகும். சரியா? யோர்தான்னா அர்த்தம் என்ன? யோர்தான்னா அர்த்தம் மரணம். சொல்லுங்க, மரணம். யோர்தான்னா அர்த்தம் மரணம். ஸ்தோத்திரம். அவ்வளவு அந்த தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸாக போகும்னு சொல்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போது அந்த உடன்படிக்கப்பட்டிய சுமந்து கொண்டு போகும்போது அந்த உடன்படிக்கப்பட்டியில் இருந்த அந்த வல்லமை, ஆமீன் சொல்லுங்க. இப்போ நீங்களும் ஆண்டவரும் செய்த உடன்படிக்கையை என்ன செய்யணும்? தினந்தோறும் நினைவு கூர்ந்து சுமக்கணும். என்ன செய்யணும்? அதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை, இதான் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதுக்கு பேர் தான் என்னது? சிலுவை சுமக்கிறது. என்னது? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. இப்போ கேட்குறேன், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பாப்போம். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை ஒரு சூழ்நிலையில் சுமந்தாங்க. யார்? தாவீதின் காலத்தில் மாட்டு வண்டியில் தூக்கி வச்சு கொண்டு போனாங்க. தூக்குறது கஷ்டம்னு மாட்டு வண்டியில் போகிறதான வழியில் ஊசாங்கிற மனுஷன் உடன்படிக்கை பெட்டி கீழே விழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. கீழே விழ போகுதுன்னு பிடிக்க போனார் பாருங்க. பட்டார்னு ஒரு அடி, கரண்ட் ஷாக்கு மாதிரி கீழே விழுந்து செத்துட்டார். ஊசா செஞ்சு சரியா தப்பா? பெட்டி கீழே விழ போகுது. இப்போ இந்த இது இருக்கு பாருங்க, கீழே விழ போகுது. நீங்கள் கிட்ட நிற்கிறீங்க, டக்குன்னு நினைச்சுவீங்க, பிடிப்பீங்க. அதானே? ஊசாவும் அதை தான் செய்தார். ஐயோ, உடன்படிக்கப்பட்ட ஆண்டவரோட உடன்படிக்கப்பட்டி கீழே விழ போகுது, உடனே பிடிச்சிரு அப்படின்னு பிடிச்ச உடனே பொத்துன்னு ஆண்டவர் அடிச்சிட்டார். அவ்வளோ பவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டிய விதத்தில் சுமக்கணும். தோளில் தான் சுமக்கணும். அதுதான் கற்பனை, ஆண்டவர் எழுதி கொடுத்த கட்டளை. ஆனால் அந்த ஜனங்கள் மீறினதுனால தான் அங்கே பெரிய அடி விழுந்துச்சு. அடுத்து இன்னொரு பகுதியில் சொல்லப்படும், உடன்படிக்கை பெட்டியை திறந்து பார்த்தாங்களாம். திறந்து பார்த்த உடனே வாதை, தேசமெங்கும் வாதை அனுப்பப்பட்டது. ஆச்சரியமாக இருக்குல்ல? அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதே. தேவனோடு நீங்கள் செய்த உடன்படிக்கை மறக்கவே கூடாது. நான் பரிசுத்தமாக வாழுவேன், அதான் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? பாவம் செய்ய மாட்டேன், உலகத்துக்கு பின்னாக போக மாட்டேன், இயேசுவை பின்பற்றுவேன், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல. அப்போ நம்ம ஏன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை என்ன செய்யணும்?
இதுதான் உடன்படிக்கை. இதுக்கு பேர் தான் என்னது? நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. என்ன உடன்படிக்கை? அவர் கேட்பார், சாகிற வரைக்கும் ஆண்டவருக்கு என்று உண்மையாக இருப்பாயா? ஆமேன் ஐயா, ஆமாம் ஐயா. யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருப்போம், என்னெல்லாமோ செஞ்சு அடியும் வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் நான் சொல்கிறேன், உடன்படிக்கை பெட்டியை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு வழி ரெண்டாக பிளக்கும். அல்லேலூயா. தடையே இருக்காது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர், கையை தட்டி சொல்லுங்க, எங்களுக்கு முன்னாக செல்லுகிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்க முன்னாடி இயேசு போவார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறீங்களா? சமைக்கிறீங்களா? அப்புறம் ஏன் வழி திறக்கலை? ஏன் பாஷை திறக்கலை? ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். எனக்கு எங்கே தெரியும்? அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுது, ஆசாரிகளுடைய கால் யோர்தான் ஆற்றில் பட்ட உடனே ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஜலம் பிரவாகித்து போகிற யோர்தான் ஓவர்ஃப்ளோ ஆகி போகுமா? ஓவர்ஃப்ளோன்னா என்னது? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது பாருங்கள். மழை நேரங்களில் ஆறு பார்க்க போவோம். இதிலிருந்து இந்த எங்கள் வீடு ஆற்றுலேருந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துடலாம், நடந்து வந்துடலாம், பக்கம். அப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் ஆறு ஓடுது. மழை நேரங்கள் 1992 எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் தண்ணி வந்துருச்சு. என்னமோ தெரில, எங்கள் வீடை தாண்டி வரல, கீழே வரைக்கும் வந்துருச்சு 1992. அப்போது அவ்வளோ தண்ணி போகுது அந்த ஆற்றுல. பேச்சிப்பாறை அணை, அந்த அணையிலேருந்து தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா இந்த ஆறு வழியாக போகும். பிரவாகித்து போகும்போது நாங்கள் பார்க்க போயிருக்கோம். ஸ்பீடு பயங்கர ஸ்பீடாக இருக்கும். அதில் நீச்சல் அடித்து போகவே நினச்ச முடியாது. என்னென்னமோ போகும், தேங்காய் போகும், மாங்காய் போகும். அந்த மழை டைமில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சிலர் ஒருத்தன் இப்படி தான், என்னமோ ஒரு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவன் ஏதோ ஒன்று போகிறத பார்த்துருக்குறான் பாருங்க. இது என்ன சொல்கிறது, தங்க பெட்டி, என்னது அது பேர் என்னது? ஆமாம், தங்கப்பெட்டி தான் அப்படின்னு சொல்லி போய் எடுக்க போனானா. போனோடனே அந்த போயிட்டு இருந்தது இப்படி பிடிச்சிச்சான் கையை என்ன செஞ்சிருச்சான்? அப்போ தான் தெரியுது அது கரடி. அது கரடி எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி வச்சுருக்கான். அது பாருங்க, பிரவாகித்து வரும்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ரெண்டாக பிளக்குது பாருங்கள். ஒரு செகண்ட்லேயே மாறுது, அந்த அட்மாஸ்பியர் மொத்தம் மாறுது. தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பாரானால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். சரி, அப்போது 8வது அதிகாரத்தில் உடன்படிக்கையை விட இயேசு பெரியவர். எக்ஸலண்ட் மினிஸ்ட்ரி, நியூ கவர்னன்ட். ஸ்தோத்திரம். அப்போது உடன்படிக்கையை விட இயேசு பெரியவர். 9லேருந்து 11 வரைக்கும், 9லேருந்து 11 வரைக்கும், சாரி 1லேருந்து 11 வரைக்கும், 1லேருந்து 11 வரைக்கும். ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தை விட இயேசு பெரியவர். ஆசரிப்பு கூடாரத்தை விட இயேசு பெரியவர். 9:12லேருந்து 28 வரைக்கும், இதுக்கு தான் எழுதணும்னு சொல்கிறத. 12லேருந்து 28 வரைக்கும் பலிகளை விட, சாக்ரிஃபைஸ், பலிகளை விட இயேசு பெரியவர். பழைய ஏற்பாட்டு பலிகளை விட இயேசு, அது என்ன ஏன் பெரியவர்னா பெர்ஃபெக்ட் பிளட்னு சொல்லப்படுது. பெர்ஃபெக்ட் பிளட். பழைய ஏற்பாட்டில் இருந்த சாக்ரிஃபைஸ், அதாவது பலி எப்படி செஞ்சாங்க, எப்படி செலுத்தினாங்க? ஆடு, கோழியா, புறா குஞ்சு, இதெல்லாம் பலியிட்டாங்க. அல்லேலூயா.
தகன பலியாக போட்டான். அதெல்லாம் பியூர் கிடையாது, பியூரிட்டி கிடையாது. ஆனால் ஏன் அந்த பலியை விட இயேசு பெரியவர்னா அந்த இரத்தத்தை விட இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தமாகலாம். எங்கே பேசுது? எங்கே போய் பேசுது? பரலோகத்தில் போய் பேசிகிட்டு இருக்கு. அல்லேலூயா. நம்ம ஏன் இயேசு ரத்தம் ஜெயம் சொல்கிறோம்? அந்த 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 வார்த்தையை கேட்டோன்னு பிசாசு நடுங்கிறான். ஆமீன் சொல்லுங்க. பிரச்சனை நேரத்தில் இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ஒருவேளை இதோட வேல்யூ நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கேட்குற பிசாசுக்கு தெரியும் இயேசு ரத்தம் ஜெயம்னா என்னான்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பழைய பலிகளை விட, ஏற்பாட்டு பலிகளை விட இயேசு பெரியவர். 10 இருந்து, அப்போது எபிரேயர் 10:1-18 வரைக்கும் காணிக்கைகளை விட இயேசு பெரியவர். எபிரேயர் 10:1-18 வரைக்கும் காணிக்கையை விட இயேசு பெரியவர். அப்போ எத்தனை மொத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல எழுதுனதை சொல்லுங்கள், வாசிங்க பார்ப்போம் டக்குன்னு. டைம். தூதர்களை விட இயேசு பெரியவர், மோசேயை விட இயேசு பெரியவர், ஆசாரிய முறைமைகளை விட இயேசு பெரியவர். அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை விட இயேசு பெரியவர். அப்புறம் பலிகளை விட இயேசு பெரியவர், காணிக்கைகளை விட இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஒரு ஒரு புத்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா இப்படி பிரித்து படிக்கணும். இப்படி என்ன செய்யணும்? பிரித்து படிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு பாச? நாங்கள் தான் படிக்கிறதே இல்லையே. படிக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் பாச. பைபிளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்ன செய்யணும்? இப்படி இருந்தால் போதுமா? பேசுங்க. சாகிற வரைக்கும் கரிசகுளம் சபையில் அப்படியே ஒன்றும் தெரியாத ஒரு விசுவாசியாக இருந்தால் போதுமா? வசனத்தில் தேர வேண்டாமா? தேரணுமா வேண்டாமா? இன்னும் தேரணும். சாகிற வரைக்கும் தேறிட்டே இருக்கணும். குறைஞ்சி போகக்கூடாது. பைபிள் படிக்கிறது குறையக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா படிக்கணும் பாருங்கள், நல்லா ஆழமாக படிக்கணும். சிலர் எனக்கு என்னோட ஆவியில் நான் உணர்றேன் என்னென்னா, ஒரு லிமிட்டோடையே நிற்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஆமாம், இது போதும், இது என்ன செய்யுது, போதும், இதெல்லாம் போதும், கொஞ்சம் கொஞ்சம் படித்தா போதும். பைபிளெல்லாம் அவ்வளோ டீப்பாக என்ன செய்ய வேண்டாம், படிக்க வேண்டாம். ஏதோ ஒரு அதிகாரம், டெய்லி ஒரு அதிகாரத்தை படித்தாலே அவ்வளோ போதும் அப்படின்னு நம்மளை நாமே திருப்திப்படுத்துகிறோம். அப்படி பண்ணுறவங்க மட்டும் கையை உயர்த்தி வராலே சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு தெரியும், எனக்கு இங்கேருந்தே தெரியுது உங்களை. சரியா? ஒரு திருப்தி. என்னது? ஒரு 2 அதிகாரம் படித்தா ஒரு திருப்தி, அப்படி தானே? அப்பாடா என்ன செஞ்சாச்சு. ஆனால் இப்படி படிச்சிருக்கோமா நம்ம? எபிரேயர் நிருபத்தை இப்படி படிச்சிருக்கோமா? எங்களுக்கு இது 10 மார்க் கொஸ்டின். எங்கள் பைபிள் காலேஜில் எபிரேயர் நிருபத்தில் இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். இது அப்படியே எழுதணும் கரெக்டாக. பெரியவர் 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 பெரியவர். மொத்தம் எத்தனை பெரியவர்? 8 பெரியவர். 8 பெரியவர். 12 முறை விசேஷித்தவர்னு வருது. எத்தனை முறை? இயேசு விசேஷித்தவர்னு எபிரேயரில் மட்டும் 12 முறை வருது. 12 முறை. இதெல்லாம் சொல்லி யூதர்களை மறுபடியுமாக கிறிஸ்துவனை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. அப்போது பாருங்கள், டைமு தான் கடக்கடா போகுது பாருங்கள். என் வாட்சில் மணி 8 தான் ஆகுது. இங்கே 8 ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, மணி 8 தான் ஆகுது. சரி, அல்லேலூயா. அப்போது கிறிஸ்துவனுடைய மேன்மை, கிறிஸ்துவனுடைய மேன்மை எதுக்குன்னா விசுவாசத்தில் வளரணும். விசுவாசத்தில் வளரணும். இது வரைக்கும் ஒரு வசனத்தையும் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. சரியா? எபிரேயர் 1வது அதிகாரத்தில்
11வது அதிகாரத்தில் 1வது வசனமே இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எபிரேயர் 11:1 தான் நிற்கிறோம். இப்போது 1க்கு முன்னாடி நிற்கிறோம். 11:1க்கு முன்னாடி உள்ளதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். 11க்கு 1 படித்தோம், கொஞ்சம் படித்தோம், 2 படித்தோம், 3 கொஞ்சம் படித்தோம். இந்த 3 இன்ட்ரோடக்ஷனாக தான் படிச்சிருக்கோம், இன்னும் டீப்பாக படிக்க போகலை உள்ள. அல்லேலூயா. நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், இந்த மாதிரி நான் சண்டே ஆராதனையில் எடுத்துன்னு வச்சவங்களை எல்லாம் கொட்டாய் விட்டுட்ருப்போம். அதுக்கு தான் பைபிள் ஸ்டடின்னு ஒன்றை வச்சு, சரி கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறவங்க மட்டுமாச்சும் வரட்டும் அப்படின்னு தான் பைபிள் ஸ்டடி வச்சது. அல்லேலூயா. முடிஞ்ச அடுத்த வருஷத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து எடுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் இந்த வருஷத்தில் எபிரேயர் நிருபம். சரியா? எபிரேயர் நிருபத்தில் 11வது அதிகாரம் மட்டும்தான். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா, இயேசு பெரியவர். சொல்லுங்கள். யூதர்கள் எதை நினச்சிருந்தாங்கன்னா, மோசே பெரியவர் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. பழைய ஏற்பாட்டு முறைமைகள் எல்லாம் பெருசுன்னு நினச்சிருந்தாங்க. இயேசு பிதாவே எழுதி கொடுத்த கட்டளை 10 கற்பனை பெருசு, அதுதான் பெருசுன்னு நினச்சிருந்தாங்க. யாருக்காவது எழுதி கொடுத்துருக்காங்களோ இப்படி கேட்பாங்களாம் யூதர்கள். எங்களுக்கு தந்த மாதிரி யாருக்காவது 10 கற்பனை எழுதி கொடுத்துருக்கிறாரா ஆண்டவர்? எவ்வளோ பெரிய ஆட்கள் நாங்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமை, ஒரு பெருமை. அதிலிருந்து வெளியே வர்றது. இப்போ கூட இந்த காலகட்டத்தில் கூட 2000 வருஷம் ஆயிடுச்சு பாருங்கள், இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் இப்போ கூட யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ரொம்ப இப்போவும் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, மோசே பெரிய ஆள், மோசே பெரியவர். இதெல்லாம் நம்ம வாசிச்சோம் பாருங்கள், இதெல்லாம் பெருசு, இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியும். அல்லேலூயா. அதனால் அவங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எபிரேயர் நிருபமே எழுதப்பட்டது. அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி அப்ளை பண்ண முடியும்? இயேசு பெரியவருங்கிறத எப்படி அப்ளை பண்ண முடியும்? யூதர்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அதை கனெக்ட் பண்ணுறது, இணைக்கிறது எப்படி? உங்கள் வாழ்க்கையில் கவனிங்க, எல்லாத்த விட இயேசு பெரியவர்னு நீங்கள் சொல்லலாம். ஆமென் சொல்லுங்கள். யாருக்கு எல்லாத்த விட இயேசு பெரியவர்னு சொல்கிறவங்களாம் ஒரு அலையை சொல்லுங்கப்பா. ஆமென். இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை விட இயேசு பெரியவர். பிள்ளைகளை விட இயேசு, பெற்றோரை விட இயேசு, இப்படியே நீங்கள் அடிக்கிட்டே போகலாம். உங்கள் வேலையை விட சொல்ல மாட்டேங்கிறீங்கள, இயேசு பெரியவர். பெரியவரா இல்லையா? ஆமாம். ஆனால் சூழ்நிலை என்ன பண்ணுறது பாஸ்டர், சண்டே ஆராதனைக்கு ஆமாம் ஜெபிங்க, நல்லா ஜெபம் பண்ணணும், கடனெல்லாம் மாறணும். சண்டே ஆயிடுச்சுன்னா சர்ச்சிலே கிடக்கணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கே கிடக்கணும் சொல்ல மாட்டேங்கிறீங்கள? ஆமாம், அந்த நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விடணும். சர்ச்சே கதியாக கிடக்கணும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் சாயங்காலத்தில் சர்ச்சில் கிடக்கணும் வந்து. ஆமீன். வர மாட்டேங்குது. அதுதான் இயேசு பெரியவருங்கிறதுக்கு அடையாளம். நீங்கள் காட்டுற அடையாளம் அதுதான். மனசிலாயோ? அல்லேலூயா. நீங்கள் இயேசு பெரியவர்னு எப்படி காட்டுவீங்க? இது மாதிரி தான் காட்ட முடியும். வேலையை விட இயேசு பெரியவர், வேலையை விட இயேசு பெரியவர், பிள்ளைகளை விட இயேசு பெரியவர், பெற்றோரை விட இயேசு பெரியவர், எல்லாத்த விட இயேசு பெரியவர். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அப்போது அந்த விசுவாசம் குறையாமல் பார்த்துக்கணும். விசுவாசம் குறையக்கூடாது. நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசு என்னை விடுவிப்பார், இயேசு என்னை பாதுகாப்பார், இயேசு என்னை பராமரிப்பார், என்னை நடத்துவார். அந்த விசுவாசத்தில் வளர்கிற விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சத்தமரலை சொல்லும் அல்லேலூயா. விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே இருக்கணும். வளர்ச்சி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். வளர்ச்சி இல்லைன்னா
போன வருஷம் 2025 வருஷத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த வருஷம் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா? கை வைத்துங்க பார்ப்போம். இம்ப்ரூவ்மெண்ட் ஆனவங்க கை தூக்குங்க பார்ப்போம். போன வருஷத்தை விட கொஞ்சம் பரவாயில்ல பாஸ், இப்போ கொஞ்சம் ஜெபம் பண்ணுறேன், கொஞ்சம் பைபிளெல்லாம் படிக்கிறேன். அப்புறம் போன மாதத்தை விட இந்த மாதத்தில் எப்படி இருக்கணும்? புரியலையா? போன வருஷத்தை விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், போன மாதத்தை விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். அப்புறம் நேற்றைய விட இன்னைக்கு, நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் வளர்ச்சி. இதுக்கு பேர் தான் என்னது? வளர்ச்சி. அல்லேலூயா. ஜெபம் நல்ல வைராக்கியமாக ஜெபம். ஆண்டவரே நீர் பெரியவர் என்பதை நான் என் வாழ்க்கையில் காட்டணும். அல்லேலூயா. வேலை செய்கிற இடத்துல காட்டணும். காட்டணுமா வேண்டாமா? ஊரில் காட்டணும், குடும்பத்தில் காட்டணும், நண்பர்கள் மத்தியில் காட்டணும். இயேசு பெரியவர் அப்படிங்கிறத காட்டணும். இயேசு பெரியவர்னு எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க? எப்படி காட்ட முடியும்? டைம் வேறு போயிட்டுருக்கேன். இந்த வாட்ச் இருந்து பிரயோஜனமே இல்லை. ஓடாத்த வாட்சுக்கு விலையே இல்லை. இயேசு பெரியவர்னு எப்படி காட்டுறது? நீங்கள் இயேசுவை காண்பித்து கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ரட்சிக்கப்பட முடியும். உங்கள் நண்பர்கள், கூட பழகிறவங்க, சொந்த பந்தங்கள், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இயேசு பெரியவருங்கிறத நீங்கள் காட்டி கொடுக்கணும். பாருங்கள். அல்லேலூயா. இயேசு பெரியவர்னு காட்டணும்னா ஒரு அடையாளம், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமை வரணும்னா, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அல்லேலூயா. திருப்தியாக ஆண்டவர் நடத்துகிறார் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் உயர்த்தப்படுகிறத, நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுகிறத ஊர் மக்கள் பார்க்கணும். ஊர் மக்கள் எப்படிடா இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க, எப்படி இந்த அளவுக்கு மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்லாமல் அவங்களுக்கு சொல்கிறீங்க, இயேசுவை நான் ஆராதித்தேன், அதனால தான் இந்த மேன்மை, இந்த உயர்வு. ஹல்லேலூயா. எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸலாம், பிரைஸலாம், பிரைஸலாம். இப்போ பைபிள் ஸ்டடியில் நம்ம எதை சொல்ல விரும்பினேன்னா, இந்த நிருபத்தை பற்றி கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். விசுவாசத்தில் வளருகிறத பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் மங்கி போனதான நிலைமையில் எழுதப்பட்டு தான் எபிரேயர் நிருபம். அல்லேலூயா. அப்போது அநேகர் இயேசுவை மறுபடியுமாக ஏற்றுக்கொண்டாங்க, மறுபடியுமாக கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவி கொண்டாங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்காக தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறணும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வேதத்தை மூடி, கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிப்போமா? விசுவாசத்தில் வல்லவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. செபிப்போமா? ஆமே. முடிஞ்சால் கொஞ்சம் எழும்பி நில்லுங்களேன். ஹல்லேலூயா. முழங்கால் போடுறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் எழும்பி நில்லுங்க பார்ப்போம்.